டெல்டா மாவட்ட ஆறுகளை தூர்வாரும் பணிகளை விவசாயிகள் முன்னிலையில் மேற்கொள்ள வேண்டும் என நாகை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படாததால் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய தாலுகாக்களில் குறைந்த பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை திறக்கப்படும் பட்சத்தில் குறுவை சாகுபடி பரப்பு அதிகரிக்கும். இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பாசன ஆறுகள் முறையாக தூர்வாரப்படாததால் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறை சார்பில் நடத்தப்படும் தூர்வாரும் பணிகள் சரியாக நடத்தப்படுவதில்லை என்றும் தூர்வாரும் பணிகளில் முறைகேடுகள் நடப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விவசாயிகளின் முன்னிலையில் தூர்வாரும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே பாதித்த பகுதியை இந்த வருஷத்தில் தூர்வாரி சரி செய்கிறேன்னு சொன்னாங்க. அரசாங்கத்தில் பிடபிள்யூலாம் சொன்னாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எந்த இதுவும் தூர் வரல. ஆற்றுல தண்ணி வரல, இருந்தாலும் போர் மூலயமா கஷ்டப்பட்டு சாவடி பண்ணியிருக்கோம். அந்த இப்போ உள்ள மழை காலத்தில் அந்த கஷ்டப்பட்டு சாவடி பண்ணது திரும்ப நாங்கள் எதையும் பலன் பெற முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போவாவது தூர் வரனாங்கன்னா நாங்கள் அதில் அந்த சிரமத்திலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆண்டுதோறும் இந்த தமிழக அரசு பொதுப்பணித்துறை மூலம் சேனல், அதாவது ஆறுகள் மொத்தம் நாகை மாவட்டத்தில் ஒரு 28 ஆறு இருக்கு, பாசன ஆறு. இந்த 28 ஆறுல இவங்க ஏதோ வெட்டுறது, பேருக்கு வெட்டுறாங்களோ ஒழிய முழுமையான வெட்டே கிடையாது. அதில் என்னன்னா கட்சி பேதமின்றி சும்மா அப்படியே இந்த சீச்சிட்டு போறாங்க. அதாவது லேசா மண்ணை புண்ணாக்குறாங்களோ ஒழிய எந்த வாய்க்காலும் வெட்டி தூர் சுத்தமாக வர்றது கிடையாது.